எங்கள் அன்பின் பரலோக தாப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ ஏற்பட்ட சிறிய தடங்களிலும் ஆண்டவரே இந்த கிருபை எங்களுக்கு இருந்து ஆஹ் உடனுக்குடனே அதை கண்டுபிடிக்க நீர் கிருபை பாராட்டினீர். தாப்பனே, இந்த வேலையிலும் கூட நாங்க ஒன்று சேர நீர் உதவி செய்தீர். இதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வர இருக்கிற மற்றும் சீக்கிரம் அழைத்து வாரு சுவாமி. ஹலோ. ஆண்டவரே, எங்களுடைய இல்ல இன்னொரு நம்பர் அனுப்பியிருக்காங்க, நான் உனக்கு அனுப்பியிருக்கேன் பாரு தமிழத்துக்கு. எங்களுடைய இந்த ஐக்கியத்துல வேற நம்பர் அனுப்பியிருக்காங்க. நம்முடைய பிரசன்னம் கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படியாய் உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. தயவா இறங்குங்க. இந்த நேரத்துல எங்க குற்றம் குறைகளை மன்னியுங்க. தடைகளை மாற்றி போடுங்க. ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு திரும்பத்தாரும். உடைய வசனங்கள் ஜீவன் உள்ளதை சுவாமி. தீர்க்கதரிசி மூலமாக அநேக காரியங்களை எங்களுக்கு சொல்லி தருகிறீர். நோக்கத்தோடு தருகிறீர். நன்றியோடு ஏற்றுக்கொள்கிறோம். இந்த வேலையையும் நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் செபிக்கிறோம். தாழ்த்தி கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென், ஆமென். Very sorry for the inconvenience. நாம் கடந்த வாரத்துல ஏசாயா தீர்க்கன் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து விசேஷமாக யூதா மக்களை ஆஹ் மக்களின் பாவங்களை கடந்த 5 அதிகாரங்களிலும் அவர் குறிப்பிட்டு கொண்டிருப்பதை பார்த்தோம். இந்த 5ஆம் அதிகாரத்துல விசேஷமாக அது ஒரு பாடலாக அவர் பாடியிருக்கிறார். அதில் நாம் பார்த்தோம், கர்த்தர் அவர் ஒரு தோட்டக்காரராகவும் அந்த யூதா ஜனங்களை ஒரு திராட்சை தோட்டமாகவும் சித்தரித்து அதை எவ்விதமாய் அன்போடு எதிர்பார்ப்போடு ஒரு வாசத்தோடு அதை பராமரித்தார், காப்பாற்றினார், பாதுகாத்தார் என்று சொல்லி கடந்த 4 வசனங்களிலும் பார்த்தோம். ஆனாலும் அந்த 3ஆம் 4ஆம் வசனங்களிலேயே இந்த திராட்சை செடியானது எதிர்பார்ப்புக்கு மாறாக கசப்பான வித்தியாசமான எதிர்பாராத கெட்டு போன பழங்களை கொடுப்பதை நாம் பார்த்தோம். இந்த எதிர்பார்ப்புக்கு மாறாய் இருந்த காரியத்தை கடந்த வாரத்துல நாம் பார்த்தோம். இந்த வசனத்துல இருந்து நாம் என்ன பார்க்க இருக்கிறோம்னா, அந்த மாதிரி இருந்த அந்த திராட்சை தோட்டத்துக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை அறிவிக்கிறார். இந்த 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன். அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன். அது மிதியுண்டு போம். அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெறிஞ்சிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் செய்யறத எல்லாம் எப்பவுமே அறிவிச்சுட்டுதான் செய்வார். அவருடைய ஊழியக்காரருக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு அவர் செய்யும் காரியங்களை அவர் நிச்சயம் அறிவிக்கிறார். அதை அறிந்து கொள்ளுகிற, அதை உணர்ந்து கொள்ளுகிற மனது நமக்கு வேண்டும். ஈவன் டுடே. அதனால்தான் பல இடங்களில கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறார்கள் அப்படின்லாம் வசனங்கள் வருது. காரணம் என்னன்னா, அவர் செய்கிறதை, அவர் அறிவிக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால. இங்க எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் திங் வாட் ஹி வாண்ட்ஸ் டு டூ இஸ் ரிமூவ் த ப்ரொடெக்ஷன். வேலியை எடுத்து போடுவேன். நமக்கு அவர் கொடுக்கிற பாதுகாப்பை எடுத்துட்டாருன்னா நாம் என்ன செய்ய முடியும்? நமக்கு அந்த பிசாசனுடைய எல்லா சற்பனைகளிலிருந்து நம்மை காத்து கொள்ளுகிற அந்த வேலியை அவர் எடுத்து விட்டால் என்ன செய்ய முடியும்?
குறித்து பிசாசு அஹ், அஹ், தேவனோடு தர்க்கம் பண்ணும்போது நாம் பார்க்கிறோம். அவன் சொல்றான், நீர் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய வீட்டையும் உடைமைகளையும் வேலி அடைத்து வைத்திருக்கிறீர், அதனாலதான் அவன் எப்பொழுதும் உமக்கு நன்றி உள்ளவளாக இருக்கிறான்னு சொல்லி சாத்தான் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வேலியை அடைத்து வைத்திருக்கிறார். ஆனா நாம் அவர் எதிர்பார்ப்பை நிறைவேற்றாத போது ஜட்மெண்டா முதல் காரியத்தை என்ன செய்யறாருன்னா வேலியை எடுத்து விடுவார். அப்ப என்ன ஆகும்? அந்த திராட்சை தோட்டம் மேய்ந்து போடும், எல்லாம் உள்ள வந்துடும். அப்புறம் அதன் அடைப்பை தகர்ப்பேன். அப்ப அதுக்கு மீறி அங்க வாசல், கதவு அந்த மாதிரி ஏதாவது அடைப்பு இருக்கும், அதை தகர்ப்பேன். அப்போது அது மிதியுண்டு போகும். முதல்ல சின்ன சின்ன காரியங்கள் உள்ள வரும், அதுக்கப்புறம் பெரிய மிருகங்கள் உள்ள மிதித்து போகும். அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முச்செடியும் நெரிஞ்சலும் உண்டு. முச்செடியும் நெரிஞ்சலும் வேதத்தின் பிரகாரம் சாபத்தின் அடையாளம். ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் போது தொடக்கத்துல கனி கொடுக்கிற மரங்கள், அழகான செடிகள், இந்த மாதிரிதான் படைச்சார். பிரயோஜனமுள்ள பயனுள்ள செடிகளை படைத்திருந்தார். ஆனா கீழ்ப்படியாம பாவம் உள்ள வந்த உடனே வந்த முதல் காரியம் முச்செடியும் நெரிஞ்சலும், நெரிஞ்சலில் முள்ளும் கருப்பும் களைகளும் முளைக்க ஆரம்பித்தன என்று சொல்லி பார்ப்போம். சோ அது சாபத்தின் அடையாளம். அப்புறம் அடுத்தது அவர் இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை செய்யறாரு. மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவது. இன்னைக்கு நமக்கு பெய்கிற மழை எல்லாம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு பார்த்தோம்னால் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. காட் இஸ் சாவரன். பூமியிலிருந்து நீர்த்துளிகளை மேலெழுப்பி அதை மேகமாக்கி அதிலிருந்து மழையை வரப்பண்ணுகிறவர் ஆண்டவர். அது எப்படி பெய்வது? அது ஆசீர்வாதமான மழையா அல்லது அது சேதத்தை உண்டாக்குகிற மழையா? இவ்வளவு பெய்யணும், அவ்வளவு பெய்யக்கூடாது, எல்லா கண்ட்ரோலும் அவர் கையில தான் இருக்கு. அது எல்லாம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? இங்க இருக்கிற ஜனங்களுடைய நடவடிக்கையை பொறுத்து, ஜனங்களுடைய வாழ்க்கை, இங்க வாழ்கிற வாழ்க்கையின் அளவை பொறுத்து, வாழ்க்கையின் ஸ்டாண்டர்டை பொறுத்து, வாழ்க்கையின் அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறதை பொறுத்து மழை பெய்கிறதும் மழை ஆசீர்வாதமா இருப்பதும் எல்லாம் அவருடைய கருத்தில் இருக்கிறது. சரி, அப்போ நம்ம இங்கிருந்து என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இந்த திராட்சை தோட்டம் இனி கர்த்தரிடத்திலிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னா கர்த்தர் அதை களை குத்தி நறுக்கி நீர் பாய்ச்சி வேலை அடைத்து இதையெல்லாம் செய்த போது அந்த திராட்சை தோட்டம் என்ன செஞ்சது? இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுச்சு இல்ல. அதனாலதான் அதனுடைய கனி எப்படி இருந்ததாம்? கசப்பா இருந்ததாம், புளிப்பா இருந்ததாம், பிரயோஜனமற்றதா இருந்ததாம். அன்ஃப்ரூட்ஃபுல்னஸ், சொல்ல போனா அன்ஃப்ரூட்ஃபுல்னஸ், பிரயோஜனமற்ற ஒரு தோட்டமாய் இருந்தது. சோ அதனால கர்த்தர் என்ன செய்யறாரு? நான் விட்டுறேன் அப்படின்னு அவர் எந்த அதற்கான பாதுகாப்போ பராமரிப்போ எதையும் செய்ய மாட்டேன் என்று கர்த்தர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை நாம் we shouldn't push God to that level. ஆனா இந்த இஸ்ரேலைட்ஸ் they were doing it for many times. அவங்க they were the precious ones, the most loved ones, and yet they were showing such bad attitude of rebellious nature. அதனால என்னாச்சுன்னா எங்களுக்கு எந்த கரெக்ஷனும் வேண்டாம். இன்னைக்கு கூட பிள்ளைங்க அப்படிதானே சொல்றாங்க. they don't like to be corrected, they don't like to be instructed, they don't like any advice, they don't like any our suggestions, even our own resources. நாம sometimes when we say நீ இங்க போய் இதை பாரு, இதை செய், இதுல கேளு அப்படிலாம் நம்ம சொன்னோம்னா even that they do not want. ஏன்னு சொன்னா they are so rebellious.
அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு it becomes very hard for them because of their selfish nature, their disobedient nature, their pride. All that makes them so hard. So God lets them down. சரி, நான் இனி ஒண்ணுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. அவருக்கு அவருடைய ஐடென்டிட்டி, அவருடைய அந்த ப்ரெஷியஸ் பொசஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேலின் வம்சமே. அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், ஆனா என்ன நடந்தது? கொடுமை. நீதிக்கு காத்திருந்தார், அது முறைப்பாடு. இது ஒரு பாட்டா அவர் பாடுறாரு. அதனால அவரு இங்க ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் கொண்டு வர்றாரு. காட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் பீப்புள்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத ஒரு பாட்டு மாதிரி அவர் அதை பாடுறாரு. ஃபர்ஸ்ட் த பீப்புள் ஹவு ப்ரெஷியஸ் தே ஆர் டு காட் அப்படிங்கிறத சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் இட் ஹி சேஸ் டோட்டல் கான்ட்ராஸ்ட். அதை இன்னும் ஹீப்ரூ மொழியில பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அது சொல்லப்பட்டிருக்கு. ஜஸ்ட் a few ஆல்பபெட்ஸ் சேஞ்சிங், தட்ஸ் ஆல். மிஸ்பேக்ட்னு அவர் சொல்றாரு. அதாவது நீதிக்கு காத்திருக்கிறவருக்கு பெயர் மிஸ்பேக்ட்ஸ். He looked for Mishpat. I do not know whether I am pronouncing it properly. Maybe Mishpa. He looked for Mishpa, but behold, Mispo. Just ஒரு சின்ன ப்ரொனன்சியேஷன், சின்ன ஸ்பெல்லிங் மாறுது, அவ்வளவுதான். There what he expected was justice. It ended up in bloodshed. நீதிக்கு காத்திருந்தார், கொடுமையில் முடிந்தது. அதே மாதிரி நியாயத்துக்கு காத்திருந்தார், கொடுமையில் முடிந்தது. நீதிக்கு காத்திருந்தால் அது என்னவா முடிஞ்சிச்சு? அவதியாய் முடிந்தது. அது எப்படி பார்க்கிறோம்? செடக்வான ரைச்சஸ்னஸ், பட் பிஹோல்ட் செக்வா. செடக்குவா, செக்வா. அந்த வார்த்தைக்கு இவ்வளவுதான் வித்தியாசம், பட் மீனிங் இஸ் சோ வாஸ்ட். எதிர்பார்ப்பு என்னவா இருந்தது, முடிவு எப்படியா இருந்துச்சு. ரொம்ப அழகா அதை அந்த பாட்டுல அவர் பாடி இருக்கிறதாக பார்க்கிறோம். இது ஒரு பகுதி, the first part of this chapter. இப்போ 8ஆம் வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தீர்க்கன் அந்த யூதா ஜனங்களுடைய பாவங்களை குறிப்பிட்டு சொல்லி அதுல 6 சாபங்களை சொல்லுகிறார். அந்த சாபத்தை எப்படி சொல்றாருன்னா, ஐயோ ஐயோ என்று சொல்லி 6 முறை இந்த சாப்டர்ல அவர் சொல்றார். முதல் ஐயோ எதுக்கு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவச்சியஸ்னஸ், அதாவது பேராசை. அதை எப்படி அந்த வசனங்கள்ல வாசிக்கிறோம்னா, வீட்டுக்கு மேல வீடு சேர்த்து வயலுக்கு மேல வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. சேனைகளின் கர்த்தர் என் செவி கேட்க சொன்னது மெய்யாகவே அந்த திரளான வீடுகள் பாழாகும், பெரியவைகளுக்கு நேர்த்தியானவைகளும் ஆகிய வீடுகள் குடியில்லாதிருக்கும். 10 ஏர் நிலம் ஆகிய திராட்சை தோட்டம் ஒரே படி ரசம் தரும், ஒரு கல விதை ஒரு குருணி விளையும். அப்போ இந்த டோட்டல் பிளெஸிங் அவர் எடுத்துடுறாரு. when we do something, ஒரு வயலா இருக்கட்டும், ஒரு வீடா இருக்கட்டும், எதுவானாலும் அது ஆசீர்வாதமா இருந்தா தான் அந்த வீட்டுல வாழ முடியும். அந்த நிலத்துல இருந்து நமக்கு ப்ரொடியூஸ் கிடைக்கும், ஹார்வெஸ்ட் கிடைக்கும். இந்த ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னா, அது சாபமாய் போயிடுச்சுன்னா அது எல்லாமே மாற்றமாயிரும். இப்ப இங்க அப்படிதான் பாக்குறோம். அப்படின்னா ஒரு வீட்டுக்கு மேல ஒரு வீடு வாங்கினா தப்பா? வயலோட இன்னொரு வயலை சேர்த்து வாங்கினா தப்பா? அது இல்ல அவர் சொல்வது. ஆட்டிடியூட், கவச்சியஸ்னஸ். 2. ஒன்று பேராசை, அளவுக்கு மீறின ஆசை. அளவோடு போதும் என்கிற மனதோடு இருக்கிற பக்தி தான் சிறந்த ஆதாயம் என்று
சோ அளவோடு நாம் எதுலையும் நம்ம அளவோடு இருக்கணும். இரண்டாவது, ஒப்ரஸிங் சம்படி, யாரையாவது யாருடைய வயலையாவது நாம் என்ன செய்யறோம், ஏழை மக்களை ஏமாற்றி பிடுங்கி அல்லது கடன் கொடுத்து வட்டியை அதிகமாக்கி அவர்கள் கட்ட முடியாத போது அவர்களுடைய வீட்டை அபகரிக்கிறது, கடையை அபகரிக்கிறது, வியாபாரத்தை எடுத்துக்கொள்வது, இவ்விதமான காரியங்கள். அது இந்த 2 காரியங்களுக்காகத்தான் இந்த மக்களை குறித்து ஐயோங்கிறார். ஏன்னா இந்த மக்கள்கிட்ட அந்த 2ம் மிகவும் சாதாரணமா இருந்தது. அவர்களுடைய பேராசை எப்படி இருந்ததாம், கமெண்டேட்டர்ஸ் சொல்றாங்க, நரகத்துக்கு ஒப்பாய் இருந்ததாம். நரகத்துல அந்த தாகம் தணிக்கவே முடியாது. ஏன்னா எப்பொழுதும் அங்க அக்கினி தீ எரிந்து கொண்டே இருக்கும். அங்க இருக்கிறவர்களுக்கு தாகமே தணியாது. அது போல இந்த மக்களுக்கும் இந்த பேராசை, அப்படி ஒரு ஆசை, இன்னும் 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 வாங்கணும், இன்னும் வாங்கணும். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகள், லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, மோர் டுவர்ட்ஸ் திஸ், வாட் இஸ் எசென்ஷியல் அதை மாத்திரம் நாம பண்ணுவோம், நாம் செய்து கொள்வோம் அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு வாழ்க்கை கிடையாது. சிம்பிள் லிவிங் அதெல்லாம் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு நமக்கு நம்ம அறியாமே நாம இப்போ ஒரு மால், ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டோம்னா வெளியே வரும்போது பர்ஸ் காலியாகி தான் வெளியே வரும். அதாவது நமக்கு தேவையானது மாத்திரம் நம்ம வாங்குறதே கிடையாது. எல்லாத்தையும் பார்த்தா, ஓ இது சரி சரி இது வச்சுக்கலாம், இது நல்லது இப்படின்னு வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ தட் இஸ் ஒன் திங் விச் காட் ஃபவுண்ட் இன் திஸ் பீப்புள். அது எவ்வளவு தூரத்துக்கு போயிருச்சுன்னு சொன்னா, இந்த அளவுக்கு ஒரு பேராசை ஒரு தனியாத தாகமாய் மாறிவிடுகிறதை பார்க்கிறோம். அப்போ அது கர்த்தருக்கு மிகவும் பிடிக்காத ஒரு காரியம். அதனாலதான் அந்த மக்களுக்கு அவர் சொல்றாரு ஐயோன்றாரு. அவங்க பெரிய பெரிய வீடு கட்டிட்டு, ஆனா அந்த வீடெல்லாம் எப்படி இருக்குமா, குடியில்லாத ஒரு வீடுகளாய் இருக்கும். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இன்றைக்கு உலகத்துல பற்பல நாடுகளில் நேரிட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? இன்னைக்கு இப்படிதான், இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, விற்க முடியாத ஒரு சூழ்நிலை, எல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு ஞாபகம் இருந்தா 1992ல ஒரு பெரிய எக்கனாமிக் டிப்ரெஷன், ரிசெஷன் நடந்தது. பெரிய பெரிய பங்களோஸ் $1 வித்தாங்க, $1 வித்தாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுது. பெரிய வீடுகள், அழகான கட்டிடங்கள், ஆனா குடியிருக்க முடியல, பாழாய் இருக்குது, பாழாய் போகிறது. அந்த சூழ்நிலை இப்பவும் திரும்பவும் நடைபெறும். இது அன்றைக்கே தீர்க்கன் மூலமாக இந்த இவ்விதமான ஆட்டிடியூட் உள்ள ஜனங்களுக்கு, கர்த்தருடைய ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற சாபம். ஐயோ, முதல் ஐயோ. 6 ஐயோ இருக்கு, இதான் ஃபர்ஸ்ட் ஐயோ. அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐக்கியம். அந்த ஜனங்க பாருங்க, they were spending their time, how because of the wealth they have. ஆண்டவர் அவங்கள நல்லா பிளஸ் பண்ணியிருக்காரு. அதனால அவங்களுக்கு எல்லாமே ப்ராஸ்பரஸா இருக்காங்க, தேவையே அவங்களுக்கு குறைவு. அதனால குடிச்சு குடிச்சு குடிச்சு, அது மாத்திரம் இல்ல, அடுத்த வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம், மெரி மேக்கிங், பார்ட்டியிங், செலிப்ரேட்டிங். 13ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சிறைப்பட்டு போகிறார், அதற்கு அடிமையாயிட்டார். they become slaves to this habit. அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியால் தோய்ந்து போகிறார்கள், அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். இவ்விதமான ஒரு மெரி மேக்கிங், பார்ட்டியிங்,
இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இல்லையா, இதுதான் லைஃப் ஸ்டைல் ஆஃப் மெனி ரிச் பீப்புள். அவங்க வெட்டிங் ஆகட்டும், அவங்களுடைய ஃபெஸ்டிவல்ஸ் ஆகட்டும், வை ஈவன் அ கெட் டுகெதர், ஃபேமிலி ரீயூனியன், எனி ஆன் எனி ஒகேஷன், பர்த்டேஸ், எதுவா இருந்தாலுமே இவ்விதமான ஒரு செலிப்ரேஷனை தான் நாம பார்க்கணும். பயங்கரமான செலவு, பயங்கரமான ஆடம்பரம், இந்த மாதிரி வாழ்ந்தா தான் ஒரு ஸ்டேட்டஸ். அப்போ அந்த இடத்துல இதெல்லாம் தப்பா? அஹ், நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்மை நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சுதந்திரம் என்னன்னா, நீ வாழ்வது சரியா தவறான டிசைட் பண்றது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரனுடைய உணர்த்துதலும் உன் மனசாட்சியும் தான். யாரும் சொல்ல முடியாது தப்பு இது ரைட்டுன்னு. ஏன் தப்புன்னு கேட்டா பதில் சொல்ல தெரியாது. ஆனா ஒண்ணு ஸ்டாண்டர்ட் என்ன தெரியுமா, இந்த இத்தனை இதுல கர்த்தர் எங்க இருக்கிறார்? அவங்களுடைய இத்தனை செலிப்ரேஷன்ல இப்ப நான் இது தப்புன்னு சொன்னா தே won't அக்செப்ட். ஏன்னா இது எப்படி தப்புன்னு நீங்க சொல்ல முடியும்? என் பணம், என் மக்கள், நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவழிக்கிறேன், நான் என்ஜாய் பண்றேன், நீங்க யாரு எனக்கு சொல்றதுன்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கு எல்லா ரைட்டும் உண்டு. ஆனா இப்ப நாம கேட்கறது என்னன்னு சொன்னா, கர்த்தர் இந்த இதுல எங்க இருக்கிறார்? இந்த செலிப்ரேஷன்ல கர்த்தர் எங்க இருக்கிறார்? இஸ் டோட்டலி forgotten. அவர் நமக்கு செய்த எல்லா காரியத்தையும் நாம் மறந்து விட்டோம். இந்த லெந்து நாட்கள் ஒருவேளை அதுக்கு தான் நமக்கு வச்சிருக்காங்க போல, இந்த நாட்கள்லயாவது நினைங்கன்னு சொல்லி இல்ல. அப்போ அந்த அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா அவர்களுக்கு தைக்கும். அது முக்கியமா அந்த ஜனத்தார் வெறும் பணத்தின் மாத்திரையும் இப்படி அவங்க வாழல, குடித்து வாழ்ந்திருக்கிறார். வெறித்து குடித்து, இந்த குடிச்சாலே என்ன ஆகுது, மைண்ட்ல என்ன யோசிக்கிறாங்க, என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியறதில்ல. உடல்ல பலவிதமான பாதிப்புகளை அது கொண்டு வருகிறது, பல வியாதிகளுக்கு காரணமா இருக்கு. இதெல்லாம் தெரிந்தும் கூட இந்த ஜனங்கள் இவ்விதமாய் இருப்பதினாலே அந்த அந்த மக்களை பார்த்து அவர் சொல்றாரு, ஐயோ. ஏன்னா அவங்க டோட்டலா கர்த்தரையும் கர்த்தருடைய காரியங்களையும் மறந்து விட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையின் முக்கிய நோக்கமே இந்த மாதிரி. இப்போ இது ஏ இந்த பார்ட்டி வச்சா அடுத்தது சி வைக்கும், சி வச்சா அடுத்தது எஃப் வைக்கும். இப்படி they will be continuing. So all 365 days they will be having a life pattern like this. So they won't have any time to think about others. இப்ப இவங்கெல்லாம் இத்தனை செலிப்ரேட் பண்றதுக்கு அந்த சாப்பாடெல்லாம் செஞ்சவங்க யாரு? அந்த இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணவங்க யாரு? அவங்களுடைய விளைச்சல் உங்களுக்கு பணம் வருதே அந்த ஃபார்மர்ஸ் யாரு? அவங்களையெல்லாம் யோசிச்சு கூட இருக்க மாட்டாங்க. they won't even know who they are. அந்த மாதிரி ஒரு லெவல் ஆஃப் திங்கிங், லெவல் ஆஃப் லைஃப், which is great warning to those people. ஐயோ அப்படின்னு சொல்றாரு. இன்றைய உலகத்திலும் இன்றைய நாட்களிலும் கூட நம்மில் அநேகர், அதாவது இங்க இஸ்ரேல் ஜனங்களை குறித்து பேசுறாரு, அது போல அவருடைய பிள்ளைகளா, அவரால் மீட்கப்பட்ட, அவரை அறிந்திருக்கிற ஜனங்கள் மத்தியிலும், even in churches today, our lifestyle sometimes goes to this level of forgetting our Lord. அவர் என்ன, அவர் யாரு, அவர் என்ன செய்தாரு, அவருக்கும் நமக்கு என்ன உறவுங்கிறது எல்லாமே மறந்து போய் இந்த வெளியான இந்த வேஷத்திலேயே வாழ விரும்புகிற ஜனங்கள் இன்றும் நிறைய பேர். ஸோ நம்முடைய செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் நாம அதிகமாய் யோசிக்க வேண்டியவர்களா இருக்கும். செலிப்ரேட் பண்றது தவறே கிடையாது. ஆனா அந்த செலிப்ரேஷன்ஸ்ல நாம கர்த்தரை எந்த இடத்தில் வைத்து செலிப்ரேட் பண்றோம், அவருடைய பிள்ளைகளாக நம்ம வித்தியாசமாய் என்ன செய்கிறோம். We have to celebrate it in a different way. See, they spend it in such a big posh manner, the whole world looks at it. அப்போ நாம சிம்பிளா நம்முடைய காரியத்தை செய்யறப்போ அப்பவும் உலகம் நம்ம பார்ப்போம், எல்லாம் நம்மை பார்ப்பார்கள். இப்ப நாம அதுல சாட்சியாக எவ்விதமாய் செய்ய முடியும் என்பதை
நாமே யோசித்து ஆண்டவர் இடத்துல கேட்டா he will give us the guidelines. So அப்படிதான் நம்முடைய காரியங்கள் வித்தியாசமாய் இருக்க வேண்டும். So that's what it is given. Yeah. அடுத்த வசனங்கள்ல நாம என்ன பார்க்கிறோம்னா இதனுடைய தண்டனையை பார்க்கிறோம். அங்க நம்ம அந்த தண்டனை பார்த்தோம் இல்லையா? இங்க தண்டனை என்னன்னு பாருங்க. இது பெரிதா இருக்கு. இந்த மாதிரி வாழ்ந்தது நிமித்தமாக பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை என்று மட்டில்லாமல் திறந்தது. பாதாளம் பெருசுங்க. அது மட்டில்லாமல் திறந்ததாம். அதுல அவர்கள் மகிமை, அவர்கள் திரள் கூட்டம், அவர்கள் ஆடம்பரம், அவர்களில் களி கூறுகிறவர்கள் எல்லாரும் அதற்குள்ள இறங்கி போவார். என்ன பரிதாபம் இல்லையா? இவ்வளவு கூட்டமும் அதுக்குள்ள போகும். ஒருவேளை வாசிக்கும் போது நமக்கு என்ன உணர்வு வருகிறது என்று தெரியவில்லை. ஆனால் உண்மையாகவே ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தா நமக்கு இது ஒரு வேதனையை தர வேண்டியதா இருக்கு. நமக்கு இந்த காரியங்கள் வேதனையை தரணும். ஏன்னா we don't want anyone to go into this. இல்ல, that should be our attitude. ஏமி கார்மைக்கல் அவங்க சொன்னாங்க இல்லையா, நான் பாதாளத்தின் வாசல்ல என்னுடைய கூடாரத்தை போட்டு அதுக்குள்ள போறவங்களை நான் இழுத்து கொண்டு வருவேன். அதுல இருந்து நான் அந்த கிணத்துக்குள்ள அவங்க போறதுக்கு முன்னால அவங்களை இழுத்துருவேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரிதான் சிடி ஸ்டார்ட்டு சொன்னார். நான் சர்ச்சுடைய வாசல்ல என் வீடு இருக்கணும்னு நான் சொல்லல. நான் இந்த மாதிரி ஹெல்லுடைய வாசல்ல என் வீடு இருக்கணும், அங்கிருந்து நான் அவங்க இழுக்கணும் அப்படின்னு அவருக்கும் அதே தரிசனம். அப்போ நாமும் எப்படி நாம் யோசிக்கணும்ன்றது இன்றைக்கு நமக்கு ஒரு பாடம். ஒருவேளை சரியான தண்டனையா நமக்கு தெரியும். நிறைய பேர் அதுல போயிடுறாங்க. அத்தனை பேருக்கு ஒரு முடிவு இருக்குன்னு நம்ம ஒரு பக்கம் எண்ணிக்கலாம். But that is not the purpose of our Lord and Savior. He came and gave his blood to save all these souls. அப்ப இந்த காரியத்தெல்லாம் நம்ம பாக்குறப்போ நமக்குள்ள என்ன ஒருவேளை கோபம் வரலாம், ஒருவேளை வெறுப்பு வரலாம், ஒருவேளை இதெல்லாம் தவறான காரியம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி சீன் அருவருக்கலாம். But that should not be the only reaction. We must really have a burden for those souls. So ask God to help us in this development. அடுத்ததா இங்க பாக்குறோம், சிறியவன் தாழ்த்தப்படுவான், பெரியவனும் தாழ்ச்சி அடைவான், மேட்டிமையானவர்கள் கண்கள் தாழ்ந்து போகும். சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் உயர்ந்து, God will be exalted by his judgment. பரிசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குவார். Through his judgment he would be declared holy. அப்பொழுது ஆட்டுக்குட்டிகள் கண்டவிடமெல்லாம் மேயும். கொளுத்தவர்களுடையதாயிருந்து பாழாய் போன நிலங்களை பரதேசிகள் அனுபவிப்பார். The oppressed, the ostracized, rejected, who was not at all considered, now those people will freely roam and freely enjoy whatever they have left over, because they all are taken to swept over into the hell. So always remember, இந்த குட்டி மக்களாட்டம் ஒருவேளை ஒடுக்கப்பட்ட கூட்டத்துல நாம் இருப்போமானால் நம்பிக்கை உண்டு, நமக்கு நம்பிக்கை உண்டு. நிச்சயம் நியாயம் தீர்க்கப்படும். நாமும் என்ன செய்வோம், நம்முடைய உரிமைகளை சந்தோஷமாய் நாமும் என்ஜாய் பண்ணுவோம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த மக்களுக்காக நாம் பரிதபிக்க வேண்டும். இன்னைக்கு உலகமே இந்த மாதிரிதான் இருக்கு, இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்ல தான் இருக்கு. ஸோ we have to be very careful about it. மூன்றாவதா நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இந்த மாதிரியான காரியங்கள்ல அதிகமா ஈடுபடும் போது, இந்த லைஃப் ஸ்டைல்ல வந்துட்டப்போ அவர்களுக்கு என்ன அவங்களுடைய மனப்பக்குவம் வந்துருதுன்னு சொன்னா,
இப்ப நமக்கு பாவம் என்று தோன்றுவது அவர்களுக்கு பாவமே இருக்காது. அது பாவமாகவே இருக்காது. அதனுடைய எனார்மிட்டி, அதாவது அதனுடைய அந்த அந்த என்ன சொல்றது, அதனுடைய பாவத்தினுடைய அந்த சீரியஸ்னஸ அப்படியே அது அவங்க குறைச்சிருவாங்க. அதெல்லாம் எப்படி அது அவங்கள என்ன ஆகுதுன்னு சொன்னா, பாவத்தை அவர்களே சுமந்து கொள்ளுகிறவர்களாய் மாறிவிடும். இந்த எண்ணங்கள் எல்லாம் விக்கட் ரோப்ஸ். அதுவே அவர்களுடைய பாவங்களை சுமக்கிற கயிறுகளாக அவர்களே அந்த பாவத்தை சுமந்து கொள்ளுகிற, அவர்களே வாலண்டரியா அந்த வில்ஃபுல்லா பாவம் செய்கிறவர்களாக, அந்த பாவத்தை செய்கிறதற்காக அதிக பிரயாசப்படுகிறவர்களாக மாறிவிடுவார். எல்லாம் டோட்டலி ஆப்போசிட். பரிசுத்தமாய் வாழ, பாவத்தை கண்டு ஒதுங்க, பாவத்தை வெறுக்க, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அநேக பிரயாசங்களை, ஆவிக்குரிய பயிற்சிகளை எடுக்க, பாவத்தை கண்டு பயப்பட வாழ்கிறதை விட்டு மாறாக பாவத்தையே கயிறாக எடுத்து அந்த பாவத்தை சுமக்கிறவர்களாக, பாவத்திற்கென்றே பிரயாசப்படுகிறவர்களாக, பாவத்தையே வில்ஃபுல்லா செய்கிறவர்களாக மாறிவிடுவார்கள். இந்த மனப்பக்குவத்திலே வாழ்கிற ஜனங்கள், அந்த ஜனங்களுக்கு அவர் எச்சரிக்கிறார். இந்த எச்சரிப்பு இன்றைக்கும் பொருந்தும். எசாயா புத்தகத்தை வாசிக்கும் போது 66 அதிகாரங்கள் உண்டு. இது ஒரு பைபிள். ஏசாயா புத்தகமே ஒரு வேதம் என்று சொல்லலாம். எப்படி பைபிள்ல கொடுத்திருக்கிற வசனங்கள் எந்த காலத்துக்கும் பொருந்துமோ, இது ஒருவேளை தீர்க்கராய் அந்த காலத்துக்கு அவர் சொல்லியிருந்தாலும் இன்றைக்கும் இது அப்படியே பொருந்துகிறதை நாம் அழகாய் பார்க்கிறோம். இப்ப 18ஆம் வசனத்துல பாருங்க, 19, 20, 21 இததான் சொல்றாரு. ஆனா இந்த 3 வசனங்களிலும் 3 ஐயோ வருகிறது. ஏற்கனவே 2 ஐயோக்களை பார்த்துக்கிட்டோம். இங்க 3, 5 ஐயோ. மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டில் வடங்களாய் பாவத்தையும் இழுத்து கொண்டு வந்து, இப்ப நான் சொன்னது போல, நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியையை சீக்கிரமாய் நடப்பிக்கிட்டோம் என்றும், இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும் என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. அந்த பாவத்துல வாழ்ந்ததுனால, பிரயாசப்பட்டதுனால, வில்ஃபுல்லா பாவம் செய்ய பழகிட்டதுனால, they will go to the extent of refuting God. என்ன சொல்றாங்க? அவருடைய கிரியையை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும். என்ன எச்சரிப்பு இருக்கும்? உங்களுக்கு நியாயத்திற்கு வரும், கர்த்தர் தண்டிப்பார், எல்லாம் சொல்றோம்ல. செய்யட்டுமே, அவர் செய்யட்டும். பரிசுத்தருடைய ஆலோசனையை நான் அறிந்து கொள்ளும்படி அது சீக்கிரம் வரட்டும் இப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படி அன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். அப்படி சொல்லுகிறவர்களுக்கு ஐயோன்னு போட்டிருக்கு. இன்றைக்கு இப்படியும் சொல்லுவார்கள் என்று சொல்றாங்க. இன்றைக்கு நிறைய பேர் அப்படி இருக்காங்க. உலகத்துல பெரிய பெரிய மக்கள், படிப்பாளிகள், அறிவாளிகள் இப்படி இருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கிறோம், தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி மாரல் ரிவர்சல், டோட்டல் மாரல் ரிவர்சல். இருளை வெளிச்சம் என்றும் வெளிச்சத்தை இருளாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பு என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. அடுத்த ஐயோ, பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. They think they are very wise. Even the entire world may certify that they are wise, but in front of God, they are nothing. They are the most foolish people because they do not know God. அப்படி இருக்கிறவர்களுக்கு ஐயோ. இன்னைக்கு நம்ம இந்த சிச்சுவேஷன்லாம் அப்படியே நாம பார்ப்போம் இல்லையா? அதான் ஒரு காட்லோட் ஆஃப் சின்ன அப்படியே தூக்கிட்டு வருகிற ஒரு காரியம். அதுல முக்கியமானது என்னன்னு சொன்னா, God, if you don't like it, let's see what you will do about it.
அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை அவர்களுக்கு வந்துவிடும். அந்த டிஃபயன்ட் சின்ஃபுல்னஸ், ரெஃப்யூட்டிங் காட், காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட், காட்ஸ் ஹோலினஸ், காட்ஸ் சாவரனிட்டி, எல்லா ஆட்ரிபியூட்ஸையும் ரிஃப்யூட் பண்ற மாதிரி இவங்க தங்களிலேயே மெத்தந்து இருப்பார்கள். அப்படி ஒரு மெத்தனம் வந்துடும் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட மக்கள் இன்றும் இருக்கிறார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது. இது அறிவுபூர்வமான ஜனங்கள். ஏர்னஸ்ட் ஹெமிங்வே நம்ம எல்லாருக்குமே நிறைய நல்லா தெரியும். அவர் பல விதமான எழுத்துக்கள், பெரிய பெரிய எழுத்துக்களை எழுதினவர், எசேயிஸ்ட். அவருடைய வாழ்க்கை வந்து பயங்கரமான ஒரு ஈவில் இம்மாரல் லைஃப். போக வர வழியில் எல்லாத்திலையும் பெண்களோடு அதிகமாய் பெண்களை பாதிப்புக்குள்ளாக்கினார். அவர் அவரும் என்ன பண்ணாராம், அவருடைய பீக் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல he was shaking his fist in the face of God in defiance. ஆனா அப்படி இருந்த அவருக்கு ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. நான் என்ன வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நான் எதுக்காக வாழ்றேன் அப்படிங்கிற ஒரு வெறுமை அவருக்கு வந்தது. சைலண்டா அவருடைய ஒரு பிரைவேட் ரூம்ல போய் ரிவால்வரை உள்ள வச்சு வாய்க்குள்ள தன்னையே தானே சுட்டு போட்டார். முடிவு பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட ஒரு முடிவு? இதே டிஎல் மூடி என்கிற பிரசங்கியார் ஒரு ஊரா போய் கர்த்தரை பற்றி பிரசங்கித்து அநேகரை நல்வழிப்படுத்தின அவர் சாகும்போது, பரலோகத்தை காண்கிறேன், திறந்திருக்கிறது, என் ஆண்டவர் நிற்கிறாருன்னு சொல்லி ஸ்தேவான் சொன்னது போலயே டிஎல் மூடி எல்லாம் மகிமையாய் சொன்ன காரியங்களை நாம பார்க்கணும். இவருடைய முடிவு எப்படி இருந்துச்சு? நிறைய சமயத்துல நம்முடைய வாழ்க்கை பேசுவதை விட நம்முடைய முடிவு அதிகமாய் பேசும், சத்தமாய் பேசும். தொடக்கம் ஒருவேளை நமக்கு வந்து சாதாரணமா இருக்கலாம், அது ரொம்ப முக்கியம். ஆனா தொடங்கணும். we have to start the race. when we are running, we have to run the right track. நடுவிலே டிவியேட் ஆயிட்டோம்னா அர்த்தமே இல்லாம போயிடும். பட் having come to the end, how do we finish? How do we finish the race? That is very very that final முடிக்கிறது தான் நம்ம reward. So we have to be very careful in leading a Christian life. அதே மாதிரிதான் அடுத்தவர் சின்க்ளேர் லூயிஸ்னு, இவரும் ரொம்ப பெரிதா எழுதுகிறவர். இவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு பர்டிகுலர் ப்ரீச்சரை ஃப்ராடு, அவர் இம்மோரலு, ட்ரங்கனு அப்படின்னு எல்லாம் அவரை பேசிக்கிட்டு இருந்தவர். அவருக்கு இதுக்காக வேண்டி நிறைய அவார்டு கிடைச்சிது. அவர் அப்படியெல்லாம் எழுதினாருன்னு சொல்லி இவருக்கு நிறைய அவார்டு எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா ஃபைனலா அவரும் வாழ்க்கையின் வெறுமையை அவரால் சகிக்க முடியும். See, unless Christ is with you, வேலி அடைக்கப்படலைன்னா மிதியுண்டு போ, எண்ணங்கள் தாறுமாறாகிவிடும். அதேதான் இங்கே ஏற்பட்டிருக்கு. அவருக்கு பாதுகாப்பு இல்ல, அவருக்கு பர்பஸ் இல்ல. there is no purpose in his life. நினைச்ச மாதிரி அவர் பாட்டுக்கு வாழ்ந்தாரு. பட் all in vain. உலகத்தின் மிக உயரமான இடத்துக்கு போனாரு. yet nothing he could achieve. Nothing was useful to him. அப்போ அவர் அந்த வெறுமையினால he became an alcoholic. அப்புறம் அவருக்கு அதுல சரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கான காசும் கூட இல்லாம ஒரு தேர்ட் ரேட் கிளினிக்கு போய் ஊரை விட்டே வெளியே போய் தனிமையில மறுத்து போனார், யாரும் அறியாம. ஆனா மிகப்பெரிய உயரத்துக்கு அவர் அவருடைய எழுத்துக்களினாலே அவர் உயர்ந்தார், நிறைய பரிசுகளை பெற்றார். முடிவோ, கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும்போது நம்முடைய முடிவு எவ்வளவு ஜெயமா இருக்கும் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷத்துல ஒவ்வொரு சபைக்கு அவர் சொல்லும் போது எத்தனை அழகான ரிவார்ட்ஸ் வச்சிருக்காரு. எப்படி நமக்கு கிரீடம், பவுல் முடிக்கும் போது, ஓட்டத்தை முடிக்கும் போது எப்படி சொன்னாரு,
நீதியின் கிரீடம் எனக்கு வைக்க, அப்படி ஒரு நிச்சயம் நமக்கு உண்டு. பிகாஸ் we have a purpose in our life. அது இல்லாதபடி வாழ்கிறவர்களுக்கு ஐயோ. பாவத்தை பாவம்னு இல்லாம இவங்க பாவத்தை எல்லாம் அவங்க மாத்துறாங்க, மாரல் ரிவர்சல் பண்ண. அப்படிப்பட்டவங்க எல்லாம் they can never survive, they can never have a peaceful life. இந்த மக்களுக்கெல்லாம் இருக்கிற அந்த குணத்துக்கு பேர் தான் arrogant conceit. arrogant conceit, பெருமையும் என்ன சொல்றது, அகம்பாவம். அகம்பாவம் நிறைந்த, அவங்களுடைய அறிவினால என்ன வேணா பேசலாம். அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஒரு பெரிய கூட்டம் கைத்தட்டவும் அவங்களை உயர்த்தவும் இப்படியெல்லாம் இருந்த இருந்த அந்த மக்கள் தான் ஒரு சூழ்நிலையில, ஒரு காலகட்டத்துல we must always remember, no one will be there except your Lord. If you don't have your Lord in your life, there will be no one. You will be alone. அந்த தனிமையை சந்திக்கவே முடியாது. அவங்களால அதை சந்திக்க முடியாம தான் அந்த மாதிரி எல்லாம் பறித்து போனார். ஹிட்லர் என்ன மாதிரி ஆனாரு, கடைசியில அவரால் ஒண்ணுமே செய்ய முடியலையே. ஒரு இனத்தையே அழிக்க புறப்பட்டாரு. ஆனா அவருக்கும் இந்த வெறுமை வந்தது. பெரிய ஆக்ட்ரஸ் மார்லின் மன்றோ, like that very many are there nowadays. அந்த மாதிரிலாம் even she, they could not face that loneliness, that vanity. Right time, Charlotte Elliott called the pastor back and asked him, Pastor, நான் என்ன செய்யணும்? Just come to Lord Jesus as you are. எழுதுனாங்க, just as I am without one plea. நான் பாவிதான் ஆனாலும் நீர்னு அப்படியே மாறி அந்த பாட்டை எழுதின பர்பஸ் ஒருவேளை அவங்க மணி இதற்கா இருக்கலாம். ஆனா மனசுல மாற்றம் ஏற்படும். மனசுல மாற்றம் ஏற்படும். இது ஆண்டவரால தான் அதை செய்ய முடியும். ஆண்டவர் கிருபையா நமக்கு இந்த வாய்ப்புகளை தராது. நாம இதை என்ன செய்யணும், தக்க வைத்துக் கொள்கிற ஞானத்தோடு வாழணும். கேர்லெஸ்ஸா நாம இருந்தோமானால் நம்மளால அதை சமாளிக்கவே முடியும். We will be helpless and nobody will be with us. So that is what we read about these people. இந்த கடைசி ஐயோ எங்க வருது பாருங்க, 6வது ஐயோ. பரிதானத்துக்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவனுக்கு ஐயோ. இன்னைக்கு உலக அளவிலையும் நம்முடைய நாட்டிலையும் நீதிமன்றத்துல மாத்திரம் அல்ல, பாராளுமன்றம், எல்லா இடங்களிலும், வேலை செய்கிற இடங்களிலேயே இந்த மாதிரியான காரியங்கள் கவர்மெண்ட் ஆபீசஸ்ல சர்வசாதாரணமா நடந்துட்டு ஐயோ ஐயோ என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மறுபடியும் அந்த மதுவை பற்றி அவர் பேசுறாரு. ஏன் தெரியுமா? முதல்ல குடிச்சவங்க குடிச்சிட்டு அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா SOT, SOTS அப்படின்வாங்க. அதாவது இந்த பேரல் ட்ரிங்கர்ஸ், நாட் பாட்டில் ட்ரிங்கர்ஸ். தீஸ் ஆர் பேரல் ட்ரிங்கர்ஸ். பீப்பாய் குடிச்சு பீப்பாயாட்டமே 5 பீப்பாயோடைய அப்படிப்பட்டவங்க. அங்க சாராயம் போட்டிருக்கு, இங்க மதுபானம். பட் இதெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, சாதாரண வாலிப பிள்ளைகளுக்கு, பெண்கள் மத்தியில இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா இருக்கிறத பார்க்கணும். பெண்கள் மத்தியில இது சாதாரணம். They come to church, they worship, they have this habit. Girls, young girls. So we are in a very bad situation, very bad timing. But God has, with a purpose,
He has chosen us to be in this generation, in this time, period of time, so that we will pray. Pray for our younger generation to know our Lord as a holy God, to know about His our holiness and follow that holiness. இந்த நியூஸ் பார்க்குறோம்ல, எல்லாமே பயங்கரமா தான் இருக்கு. ஒரு பக்கம் கலாமிட்டிஸ்னா, ஒரு பக்கம் இந்த மாதிரி disasters. So we have to pray. We have to pray. So leaders are drunk, leaders take bribes, leaders have no integrity. அப்ப அந்த சமுதாயம் எப்படி இருக்கு? பட் இது ஒரு சமுதாயத்துலதான் நம்ம பார்க்கிறோமா? திருச்சபையிலையும் பார்க்கிறோம் அல்லவா? குடும்பங்களிலேயே இதை பார்க்கிறோம் அல்லவா? வாட் இஸ் அவர் ஆன்சர் ஃபார் இட்? இது இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு நியூஸ் மாதிரி நாமளும் வாசிச்சுட்டு போயிருவோமா? இல்ல நம்முடைய வேலை என்ன? So the important 7 sins of today according to this chapter. இதுவேதான் சின்ஸ்ன்னு சொல்லல. ஏன்னா வேற இதுலயே வேற சின்ஸ் எல்லாம் பிலிகிரஹாம் வந்து டெட்லி சின்ஸ்ன்னு போட்டிருக்காரு. பட் இது அது இல்லாம நாம போடணும். இன்னைக்கு நாம ஒரு 7 சின்ஸ் போடணும்னு சொன்னா நாம இன்னும் நிறைய சின்ஸ போடணும். இதுல எல்லாம் இல்லாத ஒரு 7 சின்ஸ். பட் இந்த சாப்டர்ல உள்ள 7 sins which is also relevant to this day is grasping materialism. மேல 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 covetousness. எதையாவது அது வந்து நான் அங்க பார்த்த மாதிரி வீடோட வீடு வயலோட வயல் மாத்திரம் இல்லை. இன்னைக்கு நமக்கு தெரியும் தேவையில்லாத அநேக பொருட்கள், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், இல்ல ஜுவல்ஸ். We can make a big list. So drunken pleasure seeking, அதனுடைய விளைவுகள் இன்றைக்கு எவ்வளவு விபரீதமா இருக்கிறதுன்னு சொல்லிப்பாங்க. தனியா தனியா பலாத்காரங்கள் இல்ல கூட்டு பலாத்காரங்கள், டிஃபயன்ட் சின்ஃபுல்னஸ், கர்த்தரையே எதிர்க்கிறது. என்ன செய்வீங்க பார்க்கலாம். அப்படித்தான் என்ன தண்டனை வரும் பார்க்கலாம். அப்படி வந்தாலும் நான் சமாளிச்சிருவேன். டிஃபயன்ட் சின்ஃபுல்னஸ், மாரல் பர்வர்ஷன். இந்த மாரல் பர்வர்ஷன் தான் ரிவர்சல். வாட் இஸ் ரைட்னு நம்ம வேதம் சொல்லுதோ ஜஸ்ட் தி ஆப்போசிட் இஸ் ரைட் ஃபார். கீழ்ப்படியணும்னா நான் கீழ்ப்படியாம இருந்தா என்ன? சோ வாட்? இப்படிதான் ரோட்ல போனேன், ஏன் நான் அப்படிதான் போகணும், நான் இப்படி போறேன். So that kind of attitude, arrogant conceit, இதெல்லாம் wise people. People think of themselves as wise and they think they can, what they have found, what they have discovered, what they think, what they have put forth is right அப்படின்னு நினைக்கிற கூட்டம். Finally corruption. That is what is given as 7 deadly sins. இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வசனங்க சொல்லுது, கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது. அதனால என்ன பண்ணாருன்னா, இப்படியா ஒரே ஒரு காரணம் தான் அந்த இடத்துல சொல்றாரு. வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்கள். Why all these sinful attitudes they had? Because they rejected the word of God. வேதத்தை அவர் அங்க கிளியரா போட்டிருக்கார். தன்னை வெறுத்துனே போடல, வேதத்தை வெறுத்து அவருடைய பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை. So word of God is so very important, and we must be really thankful to God that we are spending some time in meditating this word, which would be very pleasing to God, and we would be really blessed because of this. ஏன்னா அதனால அவங்க அப்படி வெறுத்தாங்க, அப்படி அசட்டை பண்ணினாங்கிறதுனால அவங்களுக்கு வந்த தண்டனையை பாருங்களேன். அப்படியெல்லாம் ஒரு ஆட்டிடியூட் வந்துடும். அது மாத்திரம் இல்ல, அதனாலே
அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போல, அது யாருமே தடுக்க முடியாதுல்ல. ஒரு ஸ்பார்க் இஸ் எனஃப் டு அப்படியே புஷ்ன்னு வந்துரும். செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போல. செத்தைன்னு சொன்னா இந்த காஞ்ச இலைகள், விழுந்திருக்கிற இலைகள். அந்த செடிகளுடைய வேர் வாடி எங்க பாதிக்குதுன்னு சொன்னா அந்த ரூட்டையே அழிச்சிடும். சோ தட் அங்க யாருமே இருந்ததாக ஒரு அடையாளமே இல்லாம போயிரும். அப்ப அந்த செடியில மேல வந்து சில துளிர்கள், பூக்கள், கனி கொடுக்கறதுக்கு ரெடியா ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதெல்லாம் தூசி போல் பறந்து போகும். So what kind of life that would ஒரு காலகட்டத்துல அப்படியே என்னமோ அவங்கதான் சக்சஸ்ஃபுல் அச்சீவர்ஸ் அப்படின்னு இருந்தவங்க முடிவு எப்படி ஆயிடுச்சு? இருந்த இடமே தெரியாம அப்படியே அழிஞ்சிச்சு. அடுத்தது இன்னொன்னு அவர் சொல்றாரு, அப்படிப்பட்டவங்களுக்கு முன்பாக அவருடைய கரத்தை அவர் நீட்டுவார். அவர்களுக்கு விரோதமாய் நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாயும் அவர்கள் பிணங்கள் நடுவீதிகளில் குப்பை போல ஆகத்தக்கதாயும் அவர்களை அடித்தார். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் மாறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கு. So, until these people repent and turn to God, generations after generations, his hand will be extended towards these people to punish them. இஸ்ரேலின் ஜனங்களுக்காக சமாதானத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏன்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு கோபாக்கினை அவர்கள் மேல் இன்னும் ஆசீர்வாதம், ப்ராஸ்பரிட்டி, செழுமை அது ஒரு பக்கம் நிச்சயமா உண்டு. At the same time, God is just. As he is merciful, he is also just. So that's why we see even the root is burnt. அதனாலதான் the root is dried up. Root is rotten. So they become fruitless. So they become like a dust. They cannot, you cannot trace out where they have been. அந்த மாதிரி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வரும் என்று சொல்லி நாம் பார்ப்போம். சரி, இன்னும் கொஞ்சம் இதோடைய சில பகுதிகள் உண்டு. ஆனா டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. We will see just a few more points, but that will be in a different angle. So it needs time to meditate. But it is an important thing. So we shall see it in the next week. நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட தாயின் மத்தியில சீக்கிரமாய் அதை சரி செய்து ஆண்டவரே, ஒருவேளை இது மற்றவர்களுக்கு அது பெரிய தடையா இருந்தாலும் வரக்கூடிய ஒரு சிலரை அழைத்து வந்து சொல்லி நன்றியோடு முடித்து நாளிலும் ஆண்டவரே, நாங்க தியானித்த காரியங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தார், உணர்வடைய செய்யும். பல இடங்களில நீ சொல்லி என் ஜனங்கள் அறிவில்லாமையால், என் ஜனங்கள் உணர்வில்லாமையால் சங்காரமாகி போய் சிறைப்பட்டு சுவாமி, நாங்க அப்படிப்பட்டவர்களா இந்த கொஞ்சம் கூட்டத்தார் ஒருவேளை இந்த உலகத்துல பாடுகளை சந்தித்தால் உண்மை தெரிந்து கொண்டதுனால உண்மை அறிந்து சரியான வழியில நடக்க, நீதியின் பாதையில நடக்க, ஆவியானவர் வழி நடத்துகிறதை உணர்ந்தவர்களாய் அதற்கு செவி கொடுக்கிறவர்களாய் நடக்க எங்களுக்கு பொறுப்பு. அது மட்டும் அல்ல சுவாமி, எங்களுக்கு என்று பெரிய பொறுப்புகளை வைத்திருக்கு. அழிந்து போகிற இந்த ஜனங்களை
பாரப்பட எங்க உள்ளத்தை உடைய பாரத்தினால நிரப்பு. இந்த பாவ உலகத்தில் இருக்கிற பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிற ஜனங்களை ஆண்டவரே நாங்க கண்டு அவர்களுக்காய் நாங்க பரிதபிக்க, அந்த இடங்களுக்காய் நாங்க ஜெபிக்க சுவாமி எங்களுக்கு கிருபை. அதே போல வரக்கூடிய தலைமுறைக்கு இதை எச்சரிப்பாய் நாங்க சொல்லிவிட விருப்பத்தான். ஆமாண்டவர், இந்த நாட்கள்ல வேதத்துல அன்றைக்கு மது பெரிய பிரச்சனை. இன்னைக்கு மது மாத்திரம் அல்லப்பா, எல்லா விதமான போதைப் பொருட்களும் மலிவாய் கிடைக்கிறதை பார்க்க. பள்ளி குழந்தைகள் அத வாயில வச்சுட்டு வந்து கிளாஸ்ல உட்காடுறாங்கன்னு சொல்லி கேட்குது. சுவாமி கிருபத்தாங்க. பயங்கரமான ஒரு உலகத்துல நாங்க வாழ்ந்து போறோம். பாதாளம் என்று திறந்து இவர்களை எல்லாம் உள்ளே அழைத்துக் கொள்ளும் என்று சொல்லுவாங்க. தடுக்க கிருபையை எங்க செபங்களை ஆண்டவரே, இந்த மக்களை அதில் ஓடி விடாதபடி பிடித்து இழுக்கிறவர்களாய், அப்படி இழுக்கிற கயிறுகளாய் எங்க செபங்கள் நீர் மாற்றி கொடுங்க. கிருபத்தான். வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வரும்போது அப்படித்தானே ஒரு விஷன் அவருக்கு. அவர் அப்படிதான் சொன்னார், நான் கிணத்துக்குள்ள இறங்குறேன், அங்க இருக்கிற மக்களை எடுக்க நான் வெளியே உள்ள போறேன், என்ன நீங்க இந்த கயிறுல பிடிச்சுக்கோங்க, ஜெப கயிறுல பிடிச்சுக்கோங்கன்னு சொன்னார். அந்த மாதிரி இந்த மக்களை நாங்க அதுக்குள்ள போக விடாதபடி இழுத்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாரத்தை உலகாய் செபிக்க எங்களுக்கு உணர்வை ஜெப நேரங்களை நாங்கள் இதற்கு பயன்படுத்த இந்த நாட்கள்ல, குறிப்பா அதிகமாய் செபிக்கிற இந்த நாட்கள்ல இதுக்கெல்லாம் ஜெபிக்க எங்களுக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி கூட இப்படியாய் நாங்க சேர்ந்து தியானித்து ஜெபிக்க உதவி செய்த தயவுக்காக நன்றி சொல்லி கொடான தொடர்ந்து அடுத்த வாரம் திரும்ப சந்திக்கு வரை இன்ப பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களுக்கு சுகத்தை பலத்தை கட்டளையிட்டு பரிபூர்ண விடுதலையை தந்து நல்ல சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு அடுத்த வாரம் நாங்கள் திரும்பவும் வந்து சேர உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Thank you everyone. Thank you. Thank you, ma'am. Thank you, Annie. Thank you. God bless.